Checking 1 2. எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ மக்களே, இந்த எப்ஸ்டீன் ஃபைல் விஷயமாக ஒரு சின்ன வீடியோ நம்ம டீட்டெயிலாக இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்போது அதை வந்து எங்கே இருக்குது, எப்படி நம்ம அதை பார்க்குறது, ஃபுல்லாக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எப்படி அசஸ் பண்ணுறது, அதை மட்டும் இன்றைக்கு பார்க்கலாம். இங்கே jmail.world அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் எல்லா டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு ஜிமெயில் மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே ஒரு டூப்ளிகேட் மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் லிங்க்கு கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருந்த லிங்க் அதுவும் வேலை செய்யும், ஆனால் அது வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட்டோடது. அதில் கொஞ்சம் நேவிகேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஐ எம் நாட் ட்ரூ பட்டு சரி, அந்த லிங்க்கும் நீங்கள் பாருங்கள். ஆனால் ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் jmail.worldக்குள்ளே போங்க, அதில் எல்லாமே இருக்கும். அப்புறம் புதுசாக இன்னொரு வெப்சைட்டும் இப்போ பார்த்தேன், இங்கே ட்விட்டரில் யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ப்ரௌசர். இதில் ஃபுல்லாக எல்லாம் ஃபோட்டோஸாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் டைரெக்டாக தெரிஞ்சுக்கணும், அவ்வளோலாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் படிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ட்விட்டர் போங்க. நிறையா போஸ்ட் வந்து நான் ரீட்வீட் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக இந்த ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணுறவங்க இது வந்து என்னது அப்படின்னு தெரியலன்னா நான் ஷார்ட்டாக மேபி இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு சொல்லணுன்னா, எப்ஸ்டீன் வந்து ஒரு மொசாட் ஏஜெண்ட். மொசாட் அப்படிங்கிறவங்க இந்த இஸ்ரேலோட சீக்ரெட் சர்வீஸ், சரிங்களா? அவங்க இந்த ஜயனிஸ்ட்னு சொன்னாலும் சரி, ஜூஸ், பேங்கர்ஸ், இந்த மாதிரி இந்த வித்தியாசமாக வார்த்தைகள்லாம் நிறையா கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. பட்டு பேங்கர், ஜயனிஸ்ட்டு, இந்த மாதிரி கசார் ஜூஸு, இந்த மாதிரி சொன்னாங்கனாலே அது வந்து ஒரே ஒரு குரூப்பு தான். அது இந்த இஸ்ரேலை சேர்ந்த சீக்ரெட் சர்வீஸ் குரூப்பு. ஸோ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, பில்லியனர்ஸுக்கு மாமா வேலை பார்க்குறானுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அதை வந்து சீக்ரெட்டாக வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை யூஎஸில் பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த விக்டம்ஸ்லாம் எஃபிஐலேயும் இங்கே போலீஸ்லேயும்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலை யூஎஸில். ஸோ இது வந்து 90ஸ்லேயே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. என்னோடய ட்விட்டரில் நீங்கள் ரீட்வீட் பண்ணதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அதிலே நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஆமாம், இவங்க பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டிஸ்னால் நார்மல் பார்ட்டி கிடையாது. இதெல்லாம் இந்த ரொம்ப ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எலைட்ஸ்னு சொல்கிற அந்த ஆட்கள், அந்த கேவலமான ஆட்கள்லாம் இந்த எப்ஸ்டீன் மாமா பைக்கிட்ட போய் அந்த மாதிரி அங்கே எங்கேயும் அலையிறது. ஸோ அவங்களோட டிமாண்ட்ஸுக்கு எப்ஸ்டீன் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இதுதான் டோட்டல் ஸ்டோரி சின்னதாக சொல்லணுன்னா. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பணக்காரங்க அப்படிங்கிறனால இங்கே எப்படி எல்லாமே கரப்டாக இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் கரப்டு தான். ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் எந்த நாடு போனீங்கனாலும் பணம் தான் அங்கே வேலை செய்யும். அதுதான் ஒரு கசப்பான உண்மை. ஸோ எப்ஸ்டீனோட விக்டம்ஸ், இவங்களால் பாதிக்கப்பட்ட
குழந்தைங்க அவங்க வந்து பெருசானதுக்கப்புறமா அந்த கேஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் எதுவுமே இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல. எல்லாமே இழுத்தடிச்சு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஃபைல்ஸ் வந்து மாற்றி மாற்றி ரிலீஸ் ஆனால் கூட உள்ளே வந்து யாரையும் போடலை. இந்த எப்ஸ்டீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கிரிமினலை தான் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இதுதான் நடந்துகிட்ருக்கு. பீஸா கேட் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணாங்க, ஒபாமா பிரசிடெண்ட்டாக இருந்த டைமில். ஆனால் அப்போ வந்து இல்லை இது வந்து கான்ஸ்பிரசி, உண்மையிலே இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் தட்டி கழிச்சிட்டாங்க. அது வந்து ஓப்பனாகவே ட்வீட்லலாம் போட்டிருப்பாங்க, பீஸா பார்ட்டி அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு கோட் வேர்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆனால் அது வந்து அந்த டைமில் அவ்வளோவா யாரும் சீரியஸாக எடுத்துக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பீஸா அப்படின்னு அங்கே இங்கேயும் இமெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ரீட்வீட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு நாள் மேபி எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஜனவரி 31 நான் ரீட்வீட் பண்ண அந்த ஒரு விஷயம், இந்த ஏர்லி 90ஸ்லேயே ட்ரம்ப்பு இன்னும் கொஞ்சம் பேர் கூட எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பியூட்டி கண்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி மைனர் கேர்ள்ஸை வச்சு அந்த ஷோலாம் நடத்தியிருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேபிட் ஹோல் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ண இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு பேட்டர்ன் இருக்கும். இந்த மாதிரி பணக்காரங்கள்லாம் இந்த சின்ன வயசு பொண்ணுங்க மட்டும் இல்லை, பசங்களும் தான், இவங்க டார்கெட் பண்ணி பேரண்ட்ஸ் இல்லாமல் இவங்க கேர்ள்ஸை மட்டும் தனியாக இப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. எப்ஸ்டீன் வந்து எந்த மாதிரி பண்ணான்னா, பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கூப்பிடல, இந்த மசாஜுக்கு இல்லை அப்புறம் மற்ற வேலைகள்லாம் இருக்குது, பார்ட் டைம் வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ ட்ரம்ப் வந்து பியூட்டி இந்த பியூட்டி பேஜண்ட்டு அந்த மாதிரி சம்திங் ஷோஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தேட தேட இது ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். பில்லியனர்ஸு, ட்ரம்ப்பு, இந்த ஈலான் மஸ்கில் என்ன காமெடினா, மஸ்க் ஏதோ ஒன்று சம்திங் பண்ணியிருக்கான். மஸ்கை வந்து பார்ட்டிலேயே அலோவ் பண்ணல. இந்த இமெயிலெல்லாம் இருக்குது, எப்போ பார்ட்டி பண்ணுறீங்க, நான் வரட்டுமா அப்படின்லாம் மஸ்க்கு கேட்ட மாதிரி இமெயிலில் இருக்குது. ஓகே, எனிவே. அப்புறம் இது எப்போ வந்தது, 2025 ஜனவரி 10. இந்த பீஸா கேட் விஷயம் தான், இந்த ஆள் தான் எப்ஸ்டீன். பிரின்ஸ் ஆண்ட்ரூ, அப்புறம் இந்த ஃபைல்ஸ் இப்போ ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் வந்து இவங்க இந்த சீக்ரெட் சர்வீஸ் அவனுங்க சொன்னதை ஏதோ ஒரு விஷயத்த கேட்கல போல இருக்குது. அதனால் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி பயமுறுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் நல்லவன் நான் சொல்லலை. இந்த எல்லா 2 கட்சிகளுமே, யூஎஸில் இருக்க 2 பெரிய கட்சிகளுமே ஃப்ராடு தான். இங்கே எப்படி எல்லாமே ஃப்ராடாக இருக்காங்களோ அங்கேயும் அதேமாரி தான், ஃப்ராடு தான். வேறு கட்சி பேர், ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே பேங்கர்ஸுக்கு அந்த சொம்பு தூக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலை தான். பெருசாக எதுவும் கிடையாது. கட்சி கொடி வேறு மாதிரி இருக்கும், பேர் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருமே கடைசியில் பேங்கர்ஸுக்கு தான் வேலை பார்க்குறாங்க. அந்த செவுத்தில் போய் ஒரு கையை வச்சுக்கிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா இஸ்ரேலில், அந்த வேலை தான் பண்ணுவாங்க. எதுவும் மாற போகிறதுக்கு கிடையாது. எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் ஒரே முடிவு தான். அப்புறம் இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா, பில்கேட்ஸ் எஸ்டிடி பண்ண அந்த இதெல்லாம் இதில் வந்திருக்கு. ரஷ்யன் ஹூக்கர்ஸ் கூட இருந்து எஸ்டிடி வந்துருச்சு.
என்னை காப்பாற்றுன்னு சொல்லி எப்ஸ்டீன் கிட்ட பில்கேட்ஸ் இமெயில் பண்ண விஷயம்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மற்றதெல்லாம் அந்த கரப்ஷன் ரிலேட்டடாக தான் இருக்குது இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், அன்றைக்கி கோவமாக ஒரு ட்வீட்டு கூட நான் போட்டிருந்தேன். சரி, எனக்கு என்ன ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம் என்னதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. குழந்தைங்கள ரேப் பண்ணுறாங்க, மர்டர் பண்ணுறாங்க, ரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் மாதிரி பண்ணுறாங்க. இந்த நரபலின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அந்த மாதிரி பலி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடக்குது. ஜஸ்டிஸ் எங்கேயுமே கிடைக்கல. எந்த கோர்ட்டாக இருந்தாலும் ஜஸ்டிஸ் அங்கே கிடைக்கல. சரி, உலகத்தில் ஒரு நல்ல கடவுள் இருக்கான், இல்லை இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஏன் எந்த கடவுளுமே தடுத்து நிறுத்தலை? ஏன் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? குழந்தைங்களுக்கு தான் உதவி அதிகமாக தேவைப்படுது. கரெக்டாக? குழந்தைங்களுக்கு தான் கடவுள் உதவி அதிகமாக பண்ண வேண்டியது இருக்குது, காப்பாற்ற வேண்டியது இருக்குது. அந்த கடவுள் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்குது? அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறது நல்ல கடவுள் கிடையாது. ஒரு கேவலமான கேடுகட்ட கடவுள். எல்லாத்தையும் நான் கை கட்டி வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கடவுளுக்கு எந்த விதமான வழிபாடும் பண்ண முடியாது. எல்லா மதத்துக்காரங்களும் காமனாக சொல்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, கடவுள் நல்லவன், கடவுளை கும்பிடு நல்லது நடக்கும். யாராவது ஒரு கெட்டவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா, அங்கே பாரு அவன் கெட்டவனாக இருந்தால் அதனால் கர்மா, அவனுக்கு இப்போ இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியது. இல்லைனா அவன் அந்த ஒரு கெட்டவன் இறந்ததுக்கப்புறமா அவன் கெட்டது பண்ணால் அதனால் இறந்துட்டான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே இறக்க தான் போகிறாங்க. நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது. உன் சாமியை கும்பிட்டவனும் இறக்க தான் போகிறான், எந்த சாமியும் கும்பிடாதவனும் இறக்க தான் போகிறான். நல்லவனும் இறக்க தான் போகிறான், கெட்டவனும் இறக்க தான் போகிறான். சரியா? உன் சாமிகள் ஏன் கெட்டது நடக்கும்போது தடுத்து நிறுத்தலை? குழந்தைகளை கூட ஏன் உங்கள் கடவுள்களால் காப்பாற்ற முடியலை? என்ன மாதிரி கடவுள் இது? உயிரோடு இருக்கும்போதே குழந்தைகளுக்கு ஒரு எதுவும் பண்ண முடியலன்னா அப்புறம் இறந்ததுக்கப்புறமா சொர்க்கத்தில் தங்க வீடு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த குற்றவாளிகளை இறந்ததுக்கப்புறமா நரகத்தில் போட்டு என்ன பிரயோஜனம்? இப்போவே எது நடக்காமல் தடுத்து நிறுத்திருக்கலாமே, ஏன் பண்ணலை? இந்த உயிர் மேலே இறந்ததுக்கப்புறமா எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்தவங்க சாமி கும்பிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேயுமே நடக்காத மாதிரி அப்படி தலையை திருப்பிக்கிட்டு பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்றாங்க. பயம் இல்லாதவங்க கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது, இது என்ன மாதிரியான கடவுள்கள் இங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ கேள்விகள் கேளுங்க. இது நல்ல உலகம் கிடையாது, நல்ல கடவுள்கள் கிடையாது. கேடுகட்டவங்க, கொடூரமான ஆட்கள், அவங்க தான் பணக்காரனுகளாக இருக்காங்க. நல்லவங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இன்னொரு நாள் நம்ம அது டீட்டெயிலாக பார்ப்போம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸு யாருக்காவது இதில் செக் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எந்த விஷயத்த டீட்டெயிலாக பார்க்கணுன்னு. மேபி நம்ம அதை பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டாபிக் தெரியும் அப்படின்னா, முக்கியமாக இந்த யாருமே அதிகமாக பேசாத விஷயங்கள், இந்த ஆஃப்டர் லைஃபு, ரெயின்கார்னேஷன், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் யாருமே பேச மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி டாபிக்லாம் ஃபிலசாஃபிக்கலாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள், எங்கேயாவது பேசுங்க.
சரிங்களா? இல்லைன்னா ஒரு ஆர்டிக்கிள் மாதிரியாவது பப்ளிஷ் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட்லேயே இருக்கிறதுக்கு அது வந்து அப்படியே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. உங்கள் மைண்டில் இருக்கிறது வெளியில் ஷேர் ஆகணும். ஓகேவா? யார் பார்த்தா என்ன, பார்க்கலனா என்ன, யார் என்ன நினச்சா என்ன, போஸ்ட் பண்ணுங்கள். லைக் மைண்டடாக இருக்கவங்க பார்ப்பாங்க. அவங்க தேடும்போது அவங்களுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ண அந்த விஷயம் கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த எப்ஸ்டீன் விஷயத்தில் ஏதோ ஒரு இமெயிலை நான் பார்த்தேன். என்னதுன்னா, எப்ஸ்டீன் வந்து ஜூஸுக்கு வேலை தரான். சரிங்களா? ஜூஸ் தான் வேணும் அப்படிங்கிறான். ஸோ ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு மாதிரி ஜாதி வெறி பிடிச்ச அந்த மாதிரியான ஆட்கள். சரிங்களா? ரேசிசம், கேஸ்டிசம் ரெண்டுமே வேறு கிடையாது. கேஸ்டிசம் அப்படிங்கிறது ரேசிசம்லேயே கொஞ்சம் அடிஷ்னலாக போகிறது, இன்னும் டீட்டெயிலாக போகிறது. சரிங்களா? நீ என்ன கலரு அப்படின்னு அந்த கலர் பேஸ் பண்ணி பார்க்குறது ரேசிசமா? நீ என்ன கலரு, நீ யார், உங்கள் அப்பா யார், எங்கேருந்து வர்றீங்க, அவங்களாம் என்னென்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறது கேஸ்டிசம். கலர் கூட சேர்த்தி பார்க்குறது. சரிங்களா? ரெண்டும் வேறு கிடையாது. ரெண்டுமே கேவலமான விஷயந்தான். இந்த கேவலமான விஷயங்கள்லாம் ஜூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லா ஜூஸுமே ஜைனிஸ்டிக் கிடையாது, அது கரெக்டு தான். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பாதுகாக்கிறீங்க, அது வந்து இல்லாத மாதிரியே நடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலேயும் அந்த பழி இருக்குது. சரிங்களா? இந்த மதத்துக்காரங்கெல்லாம் காமனாக பண்ணுற விஷயந்தான். எல்லா மதங்களுமே கெட்ட சக்தி தான். அதில் உலகத்துக்கே ரொம்ப ஆபத்தான ஒரு மதத்தில் இருக்க ஒரு பங்குன்னா அது வந்து அந்த ஜைனிசம் தான். சரிங்களா? இவங்கெல்லாம் மக்களை, அவங்க மதத்தை தவிர மற்ற மக்கள் எல்லாரையுமே கோயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கோயம், அந்த சில மதங்கள்லாம் இருக்கு இல்லையா, என் மதத்தை ஃபாலோ பண்ணினா நீ எனக்கு ஈக்குவல், ஃபாலோ பண்ணலினா நீ வந்து வேறு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறக்கூடிய ஆட்கள். எல்லா மதங்களும் இதெல்லாம் பண்ணோம்னா இவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸாக, ரொம்ப ஒரு மற்ற மதங்களில் இருக்கவங்கள ரொம்ப ஒரு அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஆட்கள். சரிங்களா? நீங்கள் அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். இது பார்க்க இன்னும் உள்ள நிறைய விஷயங்கள் போயிட்டே தான் இருக்கும். பல வருஷங்களாக நடந்த விஷயம் இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்குது. சரி, என்னோடய ட்விட்டர் லிங்க்கு அப்புறம் அந்த மற்ற லிங்க்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே.